அம்மா வாய் மூடு. எத்தை இதுக்கு நீங்களும் கூட்டும் இல்லை, குழம்பும் இல்லைம்மா. சிக்கன் ரைஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். வாய் மூடுங்க தே. எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. இவ மாசமா இருக்கானே எங்க கிட்ட போய் சொன்னீங்களோ அது வந்துமா மதுமவளே அமுதா. ஏ ஜெனி நீ மாசமா இல்லையோ? அம்மா என்ன வாயை திறந்து சொல்லு. உன் வயித்துல பிள்ளை இருக்கா இல்லையா? இல்லம்மா. இல்லையா? சே எங்களை நீ இவ்வளவு மாசமா ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எத்தை இவதான் இப்படி இருந்திருக்கானா? நீங்களே இவ கூட சேர்ந்துட்டு எங்களை ஏமாத்திருக்கீங்களே தே. எம்மாடி மதுமவளே அமுதா, நான் ஏமாத்தணும்னு நினைக்கலம்மா. வேற என்ன நினைச்சிட்டு வந்தீங்க? எங்களை ஏமாத்துறதுக்கு தான் இப்படி செஞ்சிருக்கிய. ஏன் இப்படி செஞ்சிய? அது உன் மகளை நீ ஏத்துக்கிடணும் தாம்மா. இந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சு அவ கூட பேசுறதே கிடையாது. நீயும் பேச மாட்டீங்க, என் மகனையும் பேச விட மாட்டீங்க, என் பேரனும் பேச வந்தாலும் தடுக்கா. அதனாலதாம்மா இப்படி ஒரு பொய்ய சொன்னாவாது பிள்ளைய ஏத்துக்கிடுவேன்தாம்மா சொன்னேன். ஓஹோ இது எல்லாம் உங்க பிளான் தானா? நானும் எல்லாத்தையும் நம்பி தொலைச்சிட்டேன். ஏ ஜெனிஃபர் எவ்வளவுதான் எங்களை ஏமாத்துவா? எங்க மூஞ்சில எவ்வளவுதான் நீ கறி பூசுவா? அம்மா சாரிம்மா. தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு மட்டும் ஒண்ணு கேட்டுரு. உன்னையெல்லாம் பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இப்படிதான் நாங்க ஏற்பாடு பண்ண கல்யாணம் வேண்டான்னு எவன் கூடயும் ஒண்ணா இப்போ குழந்தை உண்டாயிட்டேன்னு ஒரு நாடகம். எம்மாடி மடுமவளே அவளை எதுவும் சொல்லாதம்மா. புழுக்க எவ்வளவோ வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னா. நான் தாம்மா கேட்கல. உங்ககிட்ட அப்படி சொன்னது நான் தான். இவ்வளவு தானே சேர்ந்து ஏமாத்திருக்க? எல்லாரும் ஒண்ணுதான். என்ன ஏமாத்திருக்கிய? புருஷனை ஏமாத்திருக்கிய, எல்லாரையும் ஏமாத்திருக்கிய. நான் என் மொவ மாசமா இருக்கான்னு ஊரெல்லாம் சொல்லி தொலைச்சிட்டேன். இப்ப இல்லன்னு தெரிஞ்சா எங்களுக்கு தானே அசிங்கம். ஏய் நீ எங்களை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்துவா? இப்படிதான் உனக்கு நிச்சயம் வச்சிருந்த அன்னைக்கு ஓடி போய் ஊர் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்திட்டா. அந்த மாப்பிள்ளைக்கு அம்மா என்னை அந்த பேச்சு பேசினாவ. நோண்டிட்டு தொங்கலாம் போல இருந்துச்சு அப்படி ஒரு பேச்சு. இப்போ மோசமா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திருக்கா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. மன்னிப்பு கேட்டா நாங்க பட்ட அவமானம் எல்லாம் சரியாயிருமா? பத்திக்கிட்டு எனக்கு எரியுது. என்ன பிள்ளை நீலா? பெத்தவியலுக்கு பெருமையை தேடி தரலனாலும் இப்படி அவமானத்தையா தேடி தராம இருக்கணும். நீ எங்களுக்கு அவமானத்துக்கு மேல அவமானத்தை தேடி தர. எம்மாடி மடுமவளே இதுல என்ன அவமானம் வந்துட்டு? என்ன அவமானம் வந்துட்டா? இத வெளிய போய் சொல்ல முடியுமா? என் மொவ மாசமாவே இல்ல எங்கிட்ட போய் சொல்லி நடிச்சிருக்கானே. ஓ மவளுக்கு இதேதான் புத்தி அப்படிமாவ. நிச்சயத்தன்னைக்கு ஓடி போய் ஏமாத்தினா இப்ப மாசமா இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திருக்கானு. மாசமா இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இவளால நான் வீட்டுக்குள்ள சேர்த்தேன். இல்லனா இவ செஞ்சதுக்கெல்லாம் இவ கூட நான் பேசிருக்கவே மாட்டேன். இதுல இவளை கூப்பிட்டு வச்சு விருந்து வேற. எல்லாத்துக்கும் மேல சம்மந்தின்னு அந்த அம்மாட்ட வேற பேசி தொலைச்சிருக்கேன். ஏமா அவ வயிற்றுல ஒரு பிள்ளை இருந்தாதான் அவளை ஏத்துக்கிடுவியா? இவ உன் பிள்ளைமா. பிள்ளையா பிள்ளை தொடர்ந்து எங்களுக்கு அவமானத்துல தேடி தருது. உண்மையாவா இவ மாசமா இருந்தா? எல்லாம் நடிப்பு பொய் பித்தலாட்டம். என்ன இவ திருந்தவே இல்லை, எங்களுக்கு கேவலப்படுத்திட்டே தான் இருக்கா. சீச்சி அப்படி சொல்லாதம்மா. இதுக்கும் இவளுக்கும் இவ புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் தான் உன் அவளை நீ ஏத்துக்கிடணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னேன். நீங்க சொல்லுவீங்க இவளுக்கு எங்க போச்சு அறிவு? அப்படிலாம் இல்லம்மான்னு வீட்டுக்கு வந்தவனே சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நான் வளகாப்ப அப்படி பண்ணலாமா, பிரசவத்தை இப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாங்கிற அளவுக்கு நான் யோசிச்சு முடிவு எடுத்துட்டேன். இவ என்னடானா மோசமாவே இல்ல எங்களை ஏமாத்திருக்கா. உங்க பிள்ளைக்கு தெரிஞ்ச எவ்வளவு வருத்தப்படுவாரு. எப்ப பாரு இவளால எங்களுக்கு அவமானம் மட்டும்தான். அமுதா அப்படிலாம் சொல்லாதம்மா. பாவம் பிள்ளை அழுவுடா. அழட்டும், எங்களை தானே தினத்தன அழ வைக்கவா? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்மா. என்னைய வேணா ஏசு. உன் பிள்ளைய எதுவும் சொல்லாதம்மா. பிள்ளையா பெரிய பிள்ளை. இவளை இனி என் வீட்டு பக்கமே வரக்கூடாது, என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. எல்லாம் போய் ஏமாத்து வேலையா இருந்திருக்கு. என்ன எங்களை கொண்டு போய் எங்க நிறுத்துவாளோ தெரியல. அமுதா உன்னோட பாசம் அவளுக்கு கிடைக்கணும் தாம்மா நான் தாம்மா போய் சொன்னேன். இப்படிலாம் பேசாதம்மா. சின்ன பிள்ளை பாவம். சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை எங்களை கேவலப்படுத்துறதுக்காக அசிங்கப்படுத்துறதுக்காகவே பிறந்து தொலைச்சிருக்கு. எங்க அக்கா இந்த விஷயத்தை கேட்டா எவ்வளவு வேதனைப்படுவா. இந்த ஊருக்காரவி எவ்வளவு கேவலமா காரி துப்புவாவ. கொஞ்சமாச்சு இவ யோசிச்சு பார்த்தாளா? இதுல இவளுக்கு வளகாப்பு பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஏ ஜெனிஃபர் நீயும் புருஷனை வீட்டு பக்கமே வந்துடாதுங்க. என் மூஞ்சிலே முழிச்சிடாதுங்க சொல்லிட்டேன். நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். அம்மா அம்மா எம்மாடி புழுக்க அழாதம்மா. பாட்டி அம்மா அவன் எங்க போப்படா? திரும்பி இங்கதான் வருவா. நீ கவலைப்படாதம்மா. உங்க அம்மைய நான் வர வைக்கேன். இல்ல பாட்டி அம்மா ரொம்ப கோவத்துல போயிட்டாங்க. இனிய கூட பேச மாட்டாங்க. அட
அப்படிதான் சொல்லுவா. பெத்த பாசமும் விட்டு போவாது, ரெட்ட சொந்தமும் விட்டு போவாதுமா. அவ உன்னைய பெத்தவா. ஒரு கோவத்துல ஏதோ ஒன்று சொல்லதான் செய்வா. அத நீயும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அவளும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க மாட்டா. கொஞ்ச நாள் போட்ட எல்லாம் சரியாயிடும். பாட்டி எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்க, சரியாம்மா? நீ அல்லாம இதுல இருக்க சிக்கன் ரைஸ் எடுத்து சாப்பிடுமா. எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி, அம்மா பேசணும். அதான் பாட்டி இருக்கேன்னு சொன்னேன்ல. இதுக்கு முன்னாடி யாரு உன்னையும் உங்க அம்மா கூட சேர்த்து வச்சது? நீங்க தான். நான் தானே போய் சொல்லி சேர்த்து வச்சேன். இனி உண்மையை மட்டும் பேசி சேர்த்து வைக்கிறேன், சரியா? நீ கவலைப்படாதம்மா, உங்க அம்மா வாடுவா. பாட்டி உனக்காக ஆசையோட வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுமா. உன் புருஷனுக்கு கொடு, கண்ணை தொடச்சிக்குமா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன். சரி பாட்டி. அம்மா சீக்கிரமா பேச வைங்க, நான் பார்த்துக்கிட்டேம்மா, நீ வருத்தப்படாத. என்னாச்சுமா? அங்க போய் கேட்க போறேன்னு போனா என்னாச்சுமா? ஒரு மாதிரி வந்திருக்கா. ஓனர் நீ எது சொன்னாங்களோ? அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் ஒரு மாதிரி வந்திருக்கீங்க? ஏதோ பிரச்சனையா? எங்க அக்கா எதுவும் சொன்னாலோ? அத்தை ஏமா ஏன் இப்படி பேசாம இருக்கா? பேசுமா. ஊரே தெரிஞ்சிக்கிட்டேன், உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் கண்மணி, கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, கண்மணி. பச்சை பிள்ளைன்னு பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரே தெரிஞ்சிக்கிட்டேன், உலகம் புரிஞ்சிக்கிட்டேன் கண்மணி, கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, கண்மணி. ஏமா என்னமாச்சு உனக்கு? என்ன ஞானம் பிறந்துருச்சு? இந்த ஊரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டா? பீசாண்டி பீசாண்டின்னு எல்லாம் சும்மா நம்ம கூப்பிடியாவே, மனசுல எல்லாம் இல்ல. என்னமா சொல்றா? ஓனரை நீ எதுவும் ஏசுனாங்களோ? நீ எதுக்குமா அங்க போனா? போகும்போது எனக்கு போக வேண்டாம்னு சொன்னோம்ல. ஓனர் தான் எப்பவுமே பேசுவாங்களே, அவிய நம்மள பேசி கண்டுகிட்டாவே, அதனால ஓனர் பேசதான் செய்வாவே. அப்புறம் என்னமா? எப்பவுமே ஓனர் தான் பேசுவாவே கண்மணிமா. இன்னைக்கு சேகர் தம்பி பிசாண்டி பிசாண்டின்னு வாய் நிறைய சிரிப்போடு சொல்லுவார். இன்னைக்கு அவரும் என்னை இப்படி பேசுனதுதான் மனசு கஷ்டமா இருக்கு கண்மணிமா. ஏமா என்னாச்சு? ஓனர் தான் எப்பவுமே அதை செய்ய முடியாது, இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாவே. சம்மந்தி எப்பவுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாவே. அதே மாதிரி சேகர் தம்பி எல்லா விஷயத்திலும் எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாரு. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஓனர் எப்படி சேகர் தம்பி மனசை மாத்தினாவன்னு தெரியல. வீட்டெல்லாம் விற்க முடியாது, பணம் தர முடியாதுன்னு சேகர் தம்பி சொல்லிட்டுமா. இத்தனைக்கு கல்யாணத்துக்காக தானே கேக்கேன்னு சொன்னேன். அப்படி இருந்து தர முடியாது, மூஞ்சில அடிச்ச மாதிரி சேகர் தம்பி சொல்லிட்டாவே. அப்படியே ஏன் தம்பியா? கேட்கும்போது எனக்கே ஷாக்கா இருக்கு. எங்க அக்கா எப்பவுமே அப்படிதான் சொல்லுவா. சேகர் அப்படிலாம் யாரையும் பேச மாட்டானே, இன்னைக்கு அப்படி சொல்லிட்டாரே. என்ன பண்ணி தொலைக்க? ஓனர் எல்லார் மனசையும் மாத்திட்டாவே. எங்க அக்கா கிட்ட போய் வீட்டை வித்து தாங்கன்னு கேட்காதீங்க அத்தை. எங்க அக்கா வீட்டை வித்து உனக்குலாம் தர முடியாதுன்னு என்கிட்டயே சொல்லிட்டா. ஏன்னா நான் பேச்சு கேட்காம வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அதனாலதான் அப்படி சொல்றா. என் வீட்டுக்காரரும் நானும் எப்பயும் முடிவு பண்ணிட்டோம் தே. எங்க வீட்டுல இருந்தே 5 பைசா கூட வாங்க கூடாதுன்னு. இந்த நகை கூட எங்க அக்கா எனக்காக தான் தந்தா. இப்போ கண்மணிக்கு போடுறீங்கன்னு சொன்ன உடனே தான் கோவத்துல வாங்கிட்டு போயிட்டா. நீ கொடுத்திருக்க கூடாதுமா. இப்ப நான் போய் அதை கேட்டா தர முடியாதுன்னு சொல்லியாவே. சேகர் தம்பி சப்போர்ட் பண்ணியார். அத்தை அதை எங்க அக்கா எதுவும் பண்ண மாட்டா. பிறகு என்கிட்டே தந்துருவா. கண்மணிக்கு போடக்கூடாதுன்னு சொல்றா. நம்ம வீட்டுக்கு வந்த நகையை நம்ம யாருக்கு போட்டா அவியலுக்கு என்னம்மா? அதை கேட்கறதுக்கு அவியலுக்கு என்ன உரிமை இருக்கு? அது அவங்க முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலல்ல. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன், அவிய ஏத்துக்கிட்டாவ, அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம எனக்குனும் என் பிள்ளைக்குனும் நகை இருக்கணும்னு அவிய நினைக்காவத்த. வாங்கி தருவாரு, ஆனா அது எங்க அக்காக்கு நம்பிக்கை இல்ல. நான் உங்ககிட்ட தாரேன் தானே சொன்னேன். எங்க அக்கா தான் கோவத்துல புடுங்கிட்டு போயிட்டான. தர மாட்டேன்னு தான் சொன்னேன். எவ்வளவோ எங்க அக்கா தான் கேட்கலத்த. மன்னிச்சிருங்கத்த. இனி யார் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? என் பிள்ளை கண்ணுமணி வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல. இனி அவளை யாரு கட்டிக்கிடுவா? அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம் சொன்னேன்ல, வீடு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. அவனுக்கு நல்ல இடத்த பார்த்து நாங்க அமைச்சு
ரத்த சிந்தினே அது எல்லாம் வீணானோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மாமா முட்டு தேடி கண்மணி கண்மணி தீபட்ட காயத்தில் தேல் வந்து கொட்டு தேடி கண்மணி கண்மணி அத்தை வருத்தப்படாதீங்க அத்தை ஊரே தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி அத்தை எங்க போறீங்க கவலைப்படாதீங்க அத்தை எல்லாம் சரியாயிரும் மனசே சரியில்லைம்மா கோயிலுக்காவது போயிட்டு வரேன் அத்தை ரொம்ப பாவம் கண்மணி கல்யாணத்துக்கு காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு நானும் அவரும் சேர்ந்துதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் கண்ணன் வரும் வேலை அந்த மாலை நான் காத்திருந்தேன் சின்ன சின்ன மயக்கம் சின்ன தயக்கம் அதை ஏற்க நின்றேன் கட்டுக்கடங்கா என் ஆலைகள் ரெக்கை விரிக்கும் ரெண்டு வீரர்கள் கூட்டு பாயும் குறும்புக்காரன் அவனே கண்ணன் வரும் வேலை அந்த மாலை நான் காத்திருந்தேன் சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன் சாமி எந்த கண்ணன்மா வாராவ என் கண்ணன் என்னோட மன்னன் அவர் எப்படி வருவாரு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கா அதம்மா உனக்கு பூலா வச்சிட்டு போனாரே மாப்பிள்ள அவரை பத்தி தான் பேசியே யாரோ மொட்டை கடுதாசி எழுதி போட்டதுனால உன் வாழ்க்கையே போச்சேம்மா போனது நல்லதுக்கு நினை புதுசா ஒண்ணு வரப்போகுதுன்னு நினை புதுசா புதுசுனா புதுசு இல்ல யாருக்குன்னா இருந்த பழசுதான் புதுசா இப்ப மறுபடியும் வருது என்னம்மா சொல்லியா ஷோ எம்மா நான் சேகர பத்தி தான் பேசிட்டு இருக்கேம்மா நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல என் மனசுல என்ன சேகர் தான் இருக்கானே நானே இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அந்த கருவாட்டுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் முடிய போகுது அவ இந்த ஊரை விட்டு போய் தொலைஞ்சிருவா எனக்கும் என் காதலுக்கு இருக்க ஒரே எதிரி அவ மட்டும்தான் அவ ஒளிஞ்சு போயிட்டாலே 90% நானும் சேகரும் ஒண்ணு சேர்ந்த மாதிரி அந்த கருவாடு தான் எங்களுக்கு குறுக்கால ஒரு துடுப்பா நின்னுட்டு இருக்கா அவளுக்கு இப்ப கல்யாணம் ஆகுதுல அதை நினைச்சுதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் உடனே வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரு சாமி அம்மா ஒண்ணு சொல்லட்டுமா எனக்கும் என் காதலுக்கும் எந்த ஒரு இடவரு இல்லாத மாதிரி சொல்லு இல்லனா நீ சொல்லவே வேண்டாம் கிளம்பு அது இல்லம்மா வேற என்ன சேகர் தம்பிய நினைச்சு நினைச்சு இப்படி கனவுலே வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி சேகர் தம்பி மனசுல என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஏன் யாருக்குமே தெரியல அதனால முதல்ல அவர்கிட்ட போய் அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேளுமா அவர் மனசுல நீ இருக்கியான்னு முதல்ல தெரிஞ்சுக்க அதுக்கு பிறகு இப்படி பாட்டு படிக்கலாம் சந்தோஷமா துள்ளி குதிக்கலாம் எதுவுமே இல்லாம நீ பாட்டுக்கு இப்படி துள்ளிக்கிட்டே கிடந்தா போதுமா கடைசியில ஏதாவது விபரீதமா இருப்பது சாமி இப்ப நீ என்ன சொல்ல வரா சேகர் தம்பி உன் கூட ஃப்ரெண்டா பேசியாரு அதே மாதிரி கண்மணி கூடயும் ஃப்ரெண்டா பேசியாரு அதனால தான் சொல்லியே அவரு ரெண்டு பேரையும் ஃப்ரெண்டா தான் நினைக்காரா இல்ல உன்ன வேற மாதிரி அவ்வளவு வேற மாதிரி நினைக்காரான்னு தெரிஞ்சுக்கிடணும்ல அம்மா சொல்லியது கேளு சாமி அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அதுக்கு பிறகு நீ பாட்டு பாடு ஆட்டம் போடு அம்மையும் சேர்ந்து ஆடி சரி அம்மா சொல்லியது கரெக்ட் தான் சேகர் மனசுல நான் இருக்கனா இல்லன்னு தெரியல சேகர் என்னடானா இந்த கருவாடு பொண்ணு பார்க்க வர்றதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷனை நிறுத்தணும்னு சொல்றான் அவ கல்யாணம் நடக்க கூடாதுன்னு போராடுறான் ஆனா இதுவே எனக்கு கல்யாணம் கூடும்போது அவன் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டவே இல்லை அதை நிறுத்தணும்னு இந்த அளவுக்கு அவன் நினைக்கவே இல்லை நானே தான் போராடி நிறுத்தி இருக்கேன் அப்போ இதுல என்னமோ இருக்கு இத நான் கண்டுபிடிச்சே தீரணும்